யமுனா எஃப்எம்-இன் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மனதிற்கு மகிழ்ச்சியையும் சிந்தனைக்கு விருந்தையும் அளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு அழகான பொன்மொழி, சுவாரஸ்யமான விடுகதை, சிறிய நகைச்சுவை மற்றும் மன உறுதியை வளர்க்கும் ஒரு ஊக்க கதையை கேட்டு மகிழலாம். தமிழ் பொன்மொழி: உன் மதிப்பை அறியாதவர்களுக்காக வருந்தாதே, உன் மதிப்பை உணரும் நாளில் நீயே உன் பெருமையை உணர்வாய். தமிழ் விடுகதை: கண் உண்டு ஆனால் பார்க்காது, கால் உண்டு ஆனால் நடக்காது, உலகம் முழுவதும் சுற்றி வரும், அது என்ன? பதில்: கடிகாரம். தமிழ் நகைச்சுவை: ஒருநாள் ஆசிரியர் மாணவனிடம் கேட்டார், உலகத்திலேயே வேகமாக ஓடுவது என்ன? அதற்கு மாணவன் உடனே, வைஃபை சிக்னல் போகும்போது அதை பிடிக்க ஓடும் நாம்தான் சார் என்று பதிலளித்தான். அதை கேட்ட வகுப்பறை முழுவதும் சிரிப்பில் மூழ்கியது. தமிழ் ஊக்கக் கதை: ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் தினமும் 2 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்குச் செல்வான். அவனிடம் பெரிய வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உறுதியான கனவு மட்டும் இருந்தது. பலர் அவனை ஏளனமாக பார்த்தாலும் அவன் மனம் தளரவில்லை. தினமும் சிறிது சிறிதாக முயற்சி செய்து நேரத்தை வீணாக்காமல் படித்தான். ஆண்டுகள் கடந்தபின் அதே சிறுவன் ஒரு சிறந்த பொறியாளராக உயர்ந்தான். ஒரு காலத்தில் அவனை கேலி செய்தவர்கள் கூட பின்னர் அவனின் முயற்சியை பாராட்டினர். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நம்முடைய தொடக்கம் எப்படியிருந்தாலும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் நம் வாழ்க்கையின் முடிவை நாமே சிறப்பாக மாற்ற முடியும். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களைச் சந்திக்கிறது யமுனா எஃப்எம் மனதின் அலைவரிசை.